வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ் இன் சி லாங்குவேஜ். ஸோ யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப், அதாவது டைப் டெஃப்னு சொல்லுவோம். இந்த டைப் டெஃப் எப்போ பயன்படுத்துவோம்னா, இப்போது நான் ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், எனக்கு அந்த பேர் பிடிக்கல, இன்னொரு பேர் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டைம் வந்து இந்த டைப் டெஃப் பயன்படுத்துவோம். சி ப்ரொவைட் எ கேப்பபிலிட்டி தட் enable the programmer to assign an alternate name. ஸோ சி லாங்குவேஜ் வந்து அலோவ் பண்ணுது ப்ரோக்ராமரை, நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட் பேர் கொடுத்துக்கலாம் அந்த டேட்டா டைப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா டைமும் நம்ம இன்டின்னு கொடுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு புது பேர் ஷார்ட்டாக கொடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இன்னும் சொல்கிறாங்க. திஸ் இஸ் டன் வித் ஸ்டேட்மெண்ட் நோன் அஸ் டைப் டெஃப். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம டைப் டெஃப்னு ஒரு கீவேர்டை பயன்படுத்திக்கணும். ஸோ டைப் டெஃப் இங்கே என்ன டைப்பு, இன்டீஜரோ கேரக்டரோ ஃப்ளோட்டோ ஏதோ ஒன்று, அப்புறமா அதுக்கு ஒரு பேர் டேட்டா நேம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைப் டெஃப்னு ஒரு கீவேர்டு கொடுக்கணும், நான் இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேர் வீக்ஸ். இது வந்து டைப் டெஃப்க்கான சின்டாக்ஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு கிரியேட் எ யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப் வீக்ஸ் ஆன் இன்ட் டேட்டா டைப் அண்ட் யூஸ்டு இட் இன் அ ப்ரோக்ராம். இப்போ பாருங்கள், ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ நான் வந்து சொல்ல நல்ல உன்னிப்பாக கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். ஆஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச், ஆஷ் இன்க்ளூட் கான் ஐஓ டாட் ஹெச். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது இங்கே இந்த மேக்ரோஸ் பயன்படுத்துகிறேன். ஆஷ் டிஃபைன், அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் டி, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன் 7. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன், ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது டைப் டெஃப் யூஸ் பண்ணுறேன். டைப் டெஃப், அதுக்கு ஒரு என்ன டைப்பு இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன், அதுக்கு பேர் வீக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த வீக்ஸுக்கு இன்னொரு பேர் தரேன். இந்த வீக்ஸுக்கு நான் இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்கேன், டபிள்யூகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் வீக்ஸ்ன்னு டைப் பண்ண தேவையில்லை, ஷார்ட்டாக டபிள்யூகேன்னு டைப் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுக்கு பேர் தான் டைப் டெஃப். ஸோ ஒரு டேட்டா டைப்புக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பேருக்கு பதிலாக இன்னொரு பேர் கொடுத்துக்கலாம், ஆல்டர்னேட் நேம் டபிள்யூகே. அதுக்கு நம்ம எப்போ பயன்படுத்த முடியும், இந்த டைப் டெஃப்னு ஒரு வார்த்தை கொடுத்தா தான் இந்த ஆல்டர்னேட் நேமை நம்ம பயன்படுத்த முடியும் ப்ரோக்ராமில், தெரிஞ்சுக்கணும். இப்போது பிரிண்ட் எஃப் என்டர் நேம், என்டர் வீக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே என்டர் வீக்ஸ்னு வந்துச்சு பாருங்கள். இப்போது இங்கே நான் 4ன்னு டைப் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும், ஸ்கேன்எஃப்ல இங்கே ப்ரோக்ராம் கோடிங் வேணும். ஸ்கேன்எஃப் %d, ஆம்பர்சன்ட் WK அப்படின்னா என்னதுன்னா, இப்போ இந்த WKக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூ, 4ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. அப்போது இந்த WKல என்ன இருக்குது, 4. இந்த WKல என்ன வேல்யூ இருக்குது, 4ன்னு இருக்குது. இப்போ அடுத்தது இன்னொரு ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் எஃப்ல நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் டேஸ் வந்துச்சுங்களா, ஈக்குவல் டு வந்துச்சுங்களா. இங்கே %d ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. என்ன நம்பர், WK*D. WKல என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 4 வந்துடும். 4*D, Dல என்ன இருக்குங்க, 7. ஸோ 4 7s are 28. அப்போது இதில் 28ன்னு ஆன்சர் இருக்கும். அந்த 28 ஆன்சர் வந்து இந்த %Dக்குள்ளே வந்துடும். அப்போ %Dல என்ன இருக்குங்க, 28. இப்படி தான் வந்து அவுட்புட்டு வருது. இப்போ புரிஞ்சுதுங்களா டைப் டெஃப்னு என்னதுன்னு. ஸோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் டெஃபினிஷன், சின்டாக்ஸ், ஒரு குட்டி எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராம், அவுட்புட். ஸோ உங்களுக்கு டைப் டெஃப் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.